ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வைரமுத்து சிறுகதைகளில் இன்றைக்கி 3வது கதை படிக்க போகிறோம். ஏழையின் தாஜ்மஹால். 1653 கட்டி முடியப் போகிறது தாஜ்மஹால். இது பூமியில் நட்டு வைத்த நிலாவா என்று நாளை திகைக்கப் போகிறது உலகம். இந்த சமாதியில்தான் காதல் உயிரோடு இருக்கிறது என்று கொண்டாடப் போகிறார்கள் கவிஞர்கள். பரிவாரங்களும் அரச பிரதிகளும் கட்டடக் கலைஞர்களும் புடைசூழ யானையின் அம்பாரி மீதிருந்த தாஜ்மஹாலின் நேர்த்தியில் நெஞ்சை பறிகொடுத்து கொண்டிருந்தார் சக்கரவர்த்தி ஷாஜஹான். அந்த வெள்ளை சோகத்தை விரும்பி அனுபவித்தார். உலக காதலுக்கு அழப்பட்ட ஆகப்பெரிய கண்ணீர் சொட்டு இதுதான். வாய்விட்டு சொல்லி வருந்து வருந்து மகிழ்ந்தார் சக்கரவர்த்தி. ஆகாயத்தையே பின்புலமாய் அமைத்ததுதான் தாஜ்மஹால் கம்பீரத்துக்கு காரணம் என்றும் கருதி கொண்டார். நீலவான் நெடுந்திரையில் வரையப்பட்ட கல்லோவியம் இதுவென்றும் முணுமுணுத்து கொண்டது அவரது அரச உதடு. இன்னும் சில மாதங்கள் அவகாசம் வேண்டும் ஆலம்பனா. தோட்டங்களும் நீரூற்றுகளும் நிர்மாணிக்கப்பட்டுவிட்டால் தாஜ்மஹால் முற்றிலும் நிறைந்துவிடும். சொல்லிலும் உடலிலும் பணிவு காட்டி சொன்னார் தலைமை கட்டடக் கலைஞர் உஸ்தான் நிஷா அஃபாண்டி. கட்டடச் சிற்பியே, இங்கிருந்து காணும்போது இத்தனை பெரிய மஹாலுக்கு நுழைவாயில் மட்டும் சிறிதென்று தோன்றுகிறதே. சாஸ்திர விதியே அதுதானா, அல்லது என் கண்களுக்கு இடமாறு தோற்றப்பிழையா? அம்பாரி யானையின் அருகே ஒரு அரபு குதிரையில் அமர்ந்திருந்த உஸ்தாத் இஷா அஃபாண்டி புன்னகையோடும் பொறுப்போடும் பதில் சொன்னார். மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்தி, தங்கள் காதலின் உளவியலுக்கேற்பவே நான் உருவம் கொடுத்திருக்கிறேன். எப்படி? காதல் உள்ளே நுழைவது கண் என்ற சிறு வாசல் வழியேதான். உள்ளே நுழைந்த காதல் போக போக வளர்கிறது. பிறகு ஆகாயமளவு விரிகிறது. அதுபோலவே சிறு வாசலில் தொடங்கும் தாஜ்மஹால் உள்ளே செல்ல செல்ல விரிந்து கொண்டே போகும். பிறகு அண்ணாந்து பார்த்தால் கூரை தெரியாத அளவு விதான விஸ்வரூபம் எடுக்கும். பேரரசியை தாங்கள் முதலில் பார்த்தது சந்தையில் ஒரு சிறிய கண்ணாடி கடையில்தான். அதுதான் இன்று தாஜ்மஹாலாய் விரிந்து நிற்கிறது. என்சான் உடம்பிற்கு கண்கள் சிறியவைதாமே. ஏன் ஆலம்பனா, அமர்ந்திருக்கும் யானைக்கு கூட கண்கள் சிறியவைதானே. சொன்ன பதிலில் திருப்தி அடைந்தவராய் சோகரசத்தோடு புன்னகைத்து கொண்டார் சக்கரவர்த்தி ஷாஜஹான். அந்த நேரத்தில் மஹாலுக்குள் தடதடவென்று சத்தம் கேட்டது. காவலர்கள் யாரையோ தூரத்தில் துரத்துவதும் தெரிந்தது. காட்டின் பூகோளம் அறிந்த குரங்கு போல் கட்டடத்தின் நெளிவு சுழிவு அறிந்தவனாய் காவலர்களுக்கு சிக்காமல் சிரித்து கொண்டே ஓடிக்கொண்டிருந்தான் நடுத்தர வயது கொண்ட அழுக்கு மனிதன் ஒருவன். காவலர்களின் காலடி ஓசையிலும் தப்பிச் செல்லுகிறவனின் சிறுபொழியிலும் கவனம் சிதைந்த பேரரசர் யாரவன் என்றார் சற்றே உறக்கமாக. மஹாலின் வளாகத்திற்குள்ளேயே சுற்றித் திரியும் ஒரு பைத்தியம். குரங்குகளையெல்லாம் துரத்தி அடித்த எங்களால் இந்த பைத்தியத்தை வெளியேற்ற முடியவில்லை ஆலம்பனா. ஆணையிட்டால் உயரத்தில் இருக்கும் சக்கரவர்த்திக்கு கேட்க வேண்டும் என்றே சற்று உரத்த குரலில் சொன்னார் தலைமை காவலர். தாடி தடவி கொண்டே சற்று யோசித்த சக்கரவர்த்தி, வேண்டாம், பைத்தியத்தை கொல்வது பாவம் என்றார். இன்னொரு குதிரையில் அமர்ந்திருந்த லாகூர் சிற்பி உஸ்தாத் அகமதுவை விழித்த சக்கரவர்த்தி தாஜ்மஹால் மீது கோபுரம் போல் கட்டி எழுப்பப்பட்டிருக்கும் 4 மினார்களையும் சுட்டி காட்டினார். அவை 4ம் செங்குத்தாக நில்லாமல் சற்றே சாய்ந்திருப்பதாக தோன்றுகிறதே எனக்கு. என் பார்வை சரியா தவறா? மிகச்சரி ஆலம்பனா. அவை 4ம் திட்டமிட்டே சாய்வாக கட்டப்பட்டுள்ளன. ஒருவேளை காலப்புயலில் அவை சாய நேர்ந்தால் தாஜ்மஹாலின் தலை மீது விழக்கூடாது, வெளியே சென்று விழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஏற்பாடு. ஷபாஸ், பாராட்டுகிறேன். உங்கள் புகழ் சாயப்போவதில்லை. தங்கள் சாம்ராஜ்யத்து போல. அந்தி சாய்ந்தது. மெல்லிய இருள் சூழ்ந்தது. இருளால் தாஜ்மஹாலை மூழ்கடிக்க முடியவில்லை. வானத்தில் தொலைந்த நிலா பூமியில் விழுந்து கிடப்பதைக் கண்டு குழம்பி கிடந்தன நட்சத்திரங்கள். அன்று இரவு சக்கரவர்த்தி ஷாஜஹான் தூங்கவில்லை. தாஜ்மஹாலின் சுவர்களிலும் கதவுகளிலும் பதிப்பதற்காக பாரசீகத்திலிருந்தும் ரஷ்யாவிலிருந்தும் துருக்கியிலிருந்தும் திபெத்திலிருந்தும் தேர்ந்தெடுத்து கொண்டு வரப்பட்ட இரத்தினங்களும் மணிகளும் வைரங்களும் மறையெங்கும் அரை வெளிச்சத்தில் மின்னிக் கொண்டிருந்த காட்சி அந்த இரவில் அரசரோடு சேர்ந்த 1000 கண்கள் விழித்திருப்பதாய் தோற்றமளித்தது. இன்னும் சில மாதங்களில் நிறைவேறிவிடும் என் நெடுங்கனவு. என் காதல் அரசியே மும்தாஜ், இந்த பூமிக்கு வந்து போன பெண்களில் உன்னைப்போல் நினைவு சின்னம் கொண்ட ஒருத்தி உனக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை, பின்னொருத்தி வாய்க்கப் போவதும் இல்லை. இந்த வரலாற்று புகழாளி முதலும் கடைசியுமாய் நீயேதான். நினைத்தால் நெஞ்சு விம்முகிறது. கொஞ்ச உழைப்பா? 1000 யானைகளின் இழுதிறன், 20,000 பணியாளர்களின் சிவப்பு வேர்வை, 252 மாதங்களின் கால முதலீடு,
50 லட்சம் பொருட்செலவு, 10 மைல் நீளத்தில் நெடும் தூரம், உலக கட்டடக் கலைஞர்களின் மூளைச்சாறு எல்லாவற்றையும் இயக்குவதற்கு என் இருதயத்தின் மத்தியில் எரிந்து கொண்டே இருக்கும் காதலின் மகா ஜோதி. அனைத்துக்கும் மேலாய் காதலுக்கு கஜானாவை திறந்துவிட்ட இந்த முகலாய மன்னனை சகித்து கொண்டிருக்கும் இந்துஸ்தானம். எப்படியோ முடிந்துவிட்டது தாஜ்மஹால். கண்ணே மும்தாஜ், உலகத்தின் உயரமான மரணம் நம்முடையதாய்த்தான் இருக்க முடியும். படுக்கையில் விழுந்து கண்களை மூடியதும் அதிகபட்சம் 7 நிமிடங்களுக்குள் உறங்கிவிட்டால் உடம்பிலும் மனசிலும் குறையேதுமில்லை என்று பொருள். ஆனால் 70 நிமிடங்களுக்கு மேல் அவரை புரட்டி புரட்டி போட்டு தூக்கத்தை துண்டித்து கொண்டே இருந்தது ஒரு காட்சி. தாஜ்மஹாலில் கேட்ட தடதட சத்தம் அவர் காதுகளில் தேய்ந்து தேய்ந்து ஒலித்த போதெல்லாம் நகரும் மேகமாய், அழிந்து அழிந்து எழுதப்பட்ட கோட்டு சித்திரமாய், உறக்கத்தின் உபத்திரவமாய் அரை தூக்க கனவில் வந்து வந்து போய்கொண்டிருந்தான் அந்த பைத்தியக்காரன். யார் அவன்? ஏன் என் இரவின் மீது கத்தி வீசுகிறான்? மற்றுமொரு மாலை நேரம். யமுனா நதிக்கரையில் நின்று சுழித்து கொண்டோடும் வெள்ளத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் சக்கரவர்த்தி. தாஜ்மஹாலின் வாசலில் திருக்குரான் வாசகம் பொறிக்கும் அமானாத் கானும் படைத்தளபதிகளும் மற்றும் சில அரசவை கவிகளும் சக்கரவர்த்தியை சூழ்ந்திருந்தனர். சற்றே தலைநிமிர்ந்து தாஜ்மஹாலை கடந்து போகும் மேகங்களை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த ஷாஜஹான், தண்ணீர் ஏன் கீழே இருக்கிறது, மேகம் ஏன் மேலே இருக்கிறது என்று கவித்துவமான கேள்வியை அரசவை கவிஞர்கள் மேல் வீசினார். எதிர்பாராத கேள்வியில் அதிர்ந்து போன கவிகளில் ஒருவர் சற்று நேரத்தில் தன்னிலை அடைந்து அலைகளை அனுப்பி சக்கரவர்த்தியின் பாதங்களுக்கு சலாம் போடத்தான் தண்ணீர் கீழே இருக்கிறது, தாஜ்மஹாலை புனித நீராட்டத்தான் மேகம் மேலே இருக்கிறது என்று சமாளித்தார். அது எங்கேயோ கேட்ட குரல் என்ற போதிலும் சக்கரவர்த்தி தலையசைத்ததால் எல்லோரும் சபாஷ் என்றார்கள். எனக்கு இன்னொரு கனவு இருக்கிறது அமானாத் கான் என்றார் ஷாஜஹான். நனவாக்க காத்திருக்கிறோம் என்றார் அமானாத் கான். அதோ யமுனையின் மறுகரையில் தாஜ்மஹாலுக்கு இணையாக இன்னொரு மஹால் எழுப்பப்பட வேண்டும். அது முழுக்க முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட வேண்டும். எனது நினைவிடமாக அது திகழ வேண்டும். உலகம் அதை தாஜ்மஹால் என்று அழைக்க வேண்டும். ஆஹா, அற்புதமான கனவு! நிச்சயம் நிறைவேறும். நிறைவேறும். அல்லாஹ் என் ஆயுளையும் மகன்கள் என் அதிகாரத்தையும் பறிக்காதிருந்தால். திடீரென்று மின்னல் போல் சக்கரவர்த்திக்கு முன்னால் தோன்றிய பைத்தியக்காரன், அப்படியானால் அலிமாவுக்கு யார் மகால் கட்டுவார்கள் என்று துடுக்காக கேட்டுவிட்டு அவரையே வெறித்து விழித்து பார்த்து கொண்டிருந்தான். முகத்துக்கு வெளியே நின்ற உறுப்பாய் பிதுங்கி நின்றன அவன் கண்கள். இந்த பைத்தியத்தை இழுத்து போங்கள் என்று படைத்தலைவன் உத்தரவிடுவதற்குள் ஓடி வந்த காவலர்கள் கோழி குஞ்சை பருந்து இடுக்குவது போல் கிடுக்குப்பிடி போட்டு அவனை இழுத்து போனார்கள். விடைபெறும்போது சக்கரவர்த்தி படைத்தலைவனின் காதோடு சொல்லிவிட்டு போனார், இவன் பைத்தியமில்லை. இவனை பற்றி முழு விவரம் நாளை எனக்கு வந்தாக வேண்டும். இது பாதுஷாவின் கட்டளை. ஆலம்பனா, அவன் பெயர் இப்ராஹிம். அவன் முழுக்க பைத்தியமில்லை. நினைவுகள் வந்து வந்து போகின்றன. நினைவிழக்கும் போது தொடர்பில்லாமல் உண்மை பேசுகிறான். நினைவுள்ள போது உண்மை பேசிவிடுவோமா என்று அஞ்சுகிறான். இதுவரை முயன்று சேகரித்த சில தகவல்களை சக்கரவர்த்திக்கு சமர்ப்பிக்கிறேன். ஆக்ரா அருகிலுள்ள பதன்பூர் அவன் சொந்த ஊர். அவன் தந்தை தௌலத்கான் வளையல் வியாபாரி. வளையல் கடையில் வேலை பார்த்து வந்தவள் எதிர்வரிசையில் இருந்த செருப்பு தொழிலாளி பிர்தௌசியின் மகள் அலிமாவை காதலித்தான். காதல் முற்றிவிட்டது. ஒருவர் மேல் ஒருவர் உயிரையே வைத்திருந்தார்கள். தந்தை தௌலத்கான் அதை விரும்பவில்லை. 3 ஆண்டுகள் அவளை பிரிந்திரு, அதன் பிறகும் உன் காதல் உறுதியானால் நிக்காக் செய்யலாம் என்று நிபந்தனை விடுத்த தந்தை அவனை முகலாய படையில் சேர்த்து விட்டார். தாங்கள் அகமத் நகர் மீது போர் தொடுத்த போது ஆலம்பனா படையில் இவனும் இருந்தான். அகமத் நகர் பாசறையில் பேரரசியார் மும்தாஜ் இறந்தபோது காவல் புரிந்தவர்களில் இப்ராஹிம் ஒருவன். பர்கான்பூரில் அடக்கம் செய்யப்பட்ட பேரரசியாரின் திருவுடல் தோண்டி எடுக்கப்பட்டு இன்றைய தாஜ்மஹாலின் அடித்தளத்தில் மீண்டும் நல்லடக்கம் செய்யப்பட்ட படைக்குழுவில் இப்ராஹிம் இருந்தான். அரசியாரின் நல்லடக்கத்துக்கு பிறகு மீண்டும் படை முகாமுக்கே அனுப்பப்பட்டான். அதன் பிறகு மனநலம் பாதிக்கப்பட்டதால் படை நீக்கம் செய்யப்பட்டான். அன்று முதல் இன்று வரை தாஜ்மஹால் வளாகத்தையே சுற்றி சுற்றி வருகிறான். அது சரி, அலிமா என்னவானால்? அதை சொல்ல மறுக்கிறான். கேட்டால் அழுகிறான். அரசு ஆவணங்களிலும் அலிமா என்ற பெயருக்கு தொடர்ச்சி இல்லை. அவனுக்கு தீங்கு செய்யாதீர்கள். உங்கள் கண்காணிப்பில் அவன் பத்திரமாய் இருக்கட்டும். தாஜ்மஹால் நிறைவுற்றதற்கான விருந்து முடியட்டும். அதன்பின் அவனை அழைத்து வாருங்கள். என்னிடம் அவன் உண்மை சொல்லுவான். ஆணை ஆலம்பனா, சக்கரவர்த்தியிடமிருந்து படைத்தலைவன் விடை கொண்டான். தாஜ்மஹால் தோட்டத்தில் விருந்து தொடங்கியது. மயிலாசனத்தில் வந்து அமர்ந்தார் சக்கரவர்த்தி ஷாஜஹான். வெனிஸ் நகரத்து பெருந்தச்சன்
வெரோனியா, துருக்கிய கட்டட சிற்பி உஸ்தாத் இஷா அஃபாண்டி, பாரசீக கைவினை கலைஞர் அமானாத் கான், லாகூரின் பெருஞ்சிற்பி உஸ்தாஸ் அகமத் ஆகியோரும் அரசு பொறியாளர்களும் கட்டடக் கலைஞர்களும் பேரரசர் கைகளால் வழங்கப்படும் விருதுக்கு காத்திருந்தார்கள். மந்திரி பிரதானிகளும் நகரத்து பெரு வணிகர்களும் தனவந்தர்களும் கவிஞர்களும் விருதுக்கு காத்திருந்தார்கள். ஒரு வண்ணப் பறவையாய் அங்குமிங்கும் பறந்து பறந்து ஏற்பாடுகளை சீர் செய்து கொண்டிருந்தாள் ஷாஜஹானின் மூத்த மகள் ஜஹ்ரானா பேகம். மெல்லியதொரு ஷெனாய் அந்த சூழலை மெழுகிக் கொண்டிருந்தது. மூத்த மகன் தாராவின் முகத்திலிருந்த மகிழ்ச்சியை மூன்றாம் மகன் அவுரங்கசீப்பிடம் காண முடியவில்லை. தாஜ்மஹால் என்பது தேச விரயம் மற்றும் மத விரோதம் என்பது அவனது வருத்தம் தோய்ந்த கருத்து. ஜஹ்ரானா கை காட்டியதும் ஷெனாய் அணைந்தது. பேரரசர் எழுந்தார். என் தனிப்பட்ட சோகத்தை பொது சோகமாகவும் பொது சோகத்தை காதலின் பெருமிதமாகவும் மாற்றி காட்டிய அனைவரையும் பாராட்டுகிறேன். இது கல்லறை அல்ல, காதலின் சயன மண்டபம். அங்கே என் காதலி தனியாக தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சக்கரவர்த்தி சொல்லி முடிப்பதற்குள், இல்லை பாதுஷா, பேரரசி தனியாக தூங்கவில்லை, துணைக்கு என் அலீமாவும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று கூவிய பெரும் குரல் தாஜ்மஹாலின் குவிமாடத்திலிருந்து கேட்டது. மினாரை கட்டி கொண்டு கத்திய பைத்தியக்காரன் மீது எல்லார் கவனமும் கவிந்தது. சக்கரவர்த்தியே கேளுங்கள், சர்க்கார் அதிகாரிகளே கேளுங்கள், என் காதலி அலீமா ஒரு செருப்பு தொழிலாளியின் மகள். அவளும் நானும் உயிருக்குயிராய் காதலித்தோம். இந்த ஆக்ராவின் தெருக்களில் எங்கள் பாதம் படாத இடமில்லை. பிரிக்கப்பட்டோம். முகலாய இராணுவத்தில் சேர்ந்த நான் மண் காத்தேன். என்னை பிரிந்த அவளோ இந்த கல்லறைக்கு மண் சுமந்தாள். காதல் வெறியோடு திரும்பி வந்தேன். காணவில்லை என் கண்மணியை. பூமியெல்லாம் தேடி பார்த்தேன். அவளோ பூமிக்கடியில் புதைக்கப்பட்டிருந்தாள். எங்கு தெரியுமா? இதோ இந்த தாஜ்மஹாலின் அஸ்திவார ஆழத்தில். இந்த தாஜ்மஹாலில் மும்தாஜுக்கு முன்பே புதைக்கப்பட்டவள் என் ஆசை அலிமாதான். அவளை பலியிட்டது உங்கள் கட்டடக்கலையின் மூட நம்பிக்கையா, இல்லை உங்கள் அதிகார வர்க்கத்தின் காம சேட்டையா? எதுவென்று தெரியாது. ஆனால் இரண்டில் ஒன்று நிஜம். கண்ணால் கண்ட காட்சிகள் செத்துவிட்டார்கள். இப்போது எனக்கு சாட்சி இல்லை. அதோ தாஜ்மஹாலை வருடி போகும் யமுனா நதியின் அலைகளை கேளுங்கள். கதறிக்கொண்டோடும் காற்றை கேளுங்கள். உண்மை சொல்லும். உங்களுக்கு இது உடல் புதைத்த இடம், எனக்கோ என் உயிர் புதைத்த இடம். உங்களுக்கு இது தாஜ்மஹால், எனக்கோ இது அலீமா மஹால். பிடியுங்கள் அந்த பைத்தியக்காரனை, சிரச்சேதம் செய்துவிடுங்கள். தாஜ்மஹால் மீது அவன் தாறுமாறாக ஓடினான். காவலர்கள் துரத்தி துரத்தி கைக்கு சிக்காத காற்றை போல் ஓடினான். மஹாலின் மறுபக்கம் அடைந்தான். சுளித்து கொண்டோடிய யமுனை நதி அவனை வா வா என்றது. குதித்தான். வெள்ளத்தில் கரைந்து போனான். ஆரோக்கியமில்லாத மௌனம் ஒன்று நிலவியது. சோக விருந்தாய் முடிந்தது. யாரும் யாரோடும் பேசவில்லை. கட்டட சிற்பி உஸ்தாத் இஷா அஃபாண்டியை சைகையில் அழைத்தார் சக்கரவர்த்தி. தாஜ்மஹால் போதும், இன்னொரு ஷாஜ்மஹால் வேண்டாம். ஏழைகள் பலியாக வேண்டாம். என்னை மும்தாஜுக்கு பக்கத்திலேயே புதைத்து விடுங்கள். தாஜ்மஹாலை அண்ணாந்து பார்த்தார் ஷாஜஹான். சோகத்தின் நிறம் கருப்பென்று யார் சொன்னது? வெள்ளையும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு 3வது சிறுகதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வைரமுத்துவின் சிறுகதைகளில் 3வது சிறுகதை இன்றைக்கி முடிச்சிருக்கோம். இந்த ஆடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.